ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் கொத்து தான் ஒன்று செம்மையான கத்திரிக்காய் கொத்து. அதுதான் செய்யலான்ட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் வந்து வயலட் கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, அதுதான் கொத்துக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு அதுதான் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம், தக்காளி நம்ம அதே அளவுக்கு தான் 150 கிராமுக்கு தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாய் வந்து காஞ்ச வர மிளகாய் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 20-22 மிளகாட்ட போட்டிருக்கேன். மல்லி வந்து 3 பிடி அளவு போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு கலர் இதாக வரணுன்னா நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்ததுன்னா நம்ம வந்து அது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய் கலராக நல்லாயிருக்கும் தெரியும் பார்க்கறதுக்கு, அதுக்குன்னு அது வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதெல்லாம் பொடிக்கு வந்து வறுத்து இதை எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்யலான்னு அதை எடுத்து குக்கரை அடுப்பில் வச்சு சூடு ஏறிடுச்சு அடுப்பில். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், நல்லா வதங்கினா தான் நல்லாவே இருக்கும். அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதை பொரிஞ்சிட்ருக்கா. இப்போ வந்து நம்ம முதல்ல வெங்காயத்தை வந்து நல்லா போட்டு வதக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்க்கணும். முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். இது வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் இருக்கும். ஆனால் வந்து இப்போ உரிக்கிறதுக்கு வெங்காயம் இருக்குது, ஆனால் உரிக்க டைம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்து செய்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா கண்ணாடி பதம் தேவையில்லை, இருந்தாலும் நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயும் தக்காளியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுவுமே நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுருக்கனால நான் எண்ணெய் ஊற்றலை, வேணால் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நாய் மூடிட்டு நம்ம எடுத்தோம்னா தான் நல்லா வதங்கி வரும். நம்ம திறந்தே வச்சு வதக்கினோம்னா அவ்வளோவா வதங்காது. இதில் வந்து சில பேர் காஞ்ச மிளகா கூட வர மிளகா இருக்கு இல்லையா, அது கூட இதை காரத்துக்கு இப்படியும் கூட ஆட் பண்ணிப்பாங்க. நம்ம பொடி போடுறதுனால நான் அந்த மாதிரி செய்யலை. கறிவேப்பிலையும் இதெல்லாம் வதங்கின பிறகு நான் இப்போ போட்டுக்கிறேன். கொத்தமல்லி வந்து இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. கொத்தமல்லி சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால் இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் போட்டுக்கல. நீங்கள் போடுறதுனா இப்போ போட்டுக்கலாம், இல்லை நம்ம கடைஞ்ச பிறகு வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ பொடி வந்து நான் குறைன்னு வறுத்து குறைன்னு அரைச்சி மிக்சியில் எடுத்துட்டேன். இப்போ இந்த அளவு வந்து நான் போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நம்ம காரம் அதெல்லாம் போட்டுப்போம். அது எல்லோரும் அவங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரம் உப்பு இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஆனால் போடுற பொருளை இந்த மாதிரி இருக்கணும். அதோட அளவுலாம் நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால நான் இந்த நேரத்தில் போட்டுக்கிட்டேன். நம்ம வந்து கட்டி பெருங்காயம்னா முன்னாடியே தாளிக்கிறப்பயே நம்ம வந்து சேர்த்துடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்து வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் 1 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியும் வந்து நீங்கள் செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். நான் செஞ்சுருக்கிறது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதை மாதிரி செஞ்சுருக்கேன். இது சாப்பிட்ற விதமும் மாறுபடும், அதனால் முழு அளவு தண்ணி இருந்தால் போதுன்றதை நம்ம கணக்காக வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி நம்ம வந்து விசில் போட்டாச்சு. நான் வந்து ஒரு 4 விசில் கிட்ட விட்டேன். நம்ம குக்கரை பொறுத்து தான் அதுவுமே. சில புது குக்கர்னால் நமக்கு 2 விசில் கூட போதும். அது நம்ம வேகிறத பொறுத்து நல்லா வேகிற மாதிரி இருக்கணும், அதுதான் நமக்கு கணக்கு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லி தான் நான் செஞ்சுருக்கேன். சூப்பரான இட்லி, சாஃப்டான இட்லி. இது கல்யாணத்தில் செய்கிற கொத்து மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதில் வந்து இன்னும் என்ன செய்வாங்கன்னா நமக்கு குண்டு மிளகாலாம் வறுத்து போட்டிருப்பாங்க, அது வந்து நான் சேர்க்கலை. அதுதான் ஒன்று இதுவே தவிர மற்றபடி அதே மாதிரி தான் நான் எல்லாமே செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய் கொத்து கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதே போலையும் நம்ம இதை செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். நான் வந்து அது மண் செட்டில் செஞ்சு போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.